2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. அதான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாதம் கழிச்சு கேளுங்க. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கு விபிஎஸ் அவர்கள் அது 6 மாதம் கழித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லா இடத்துலையும் அன்பாக தான் பழகிறோம். எங்களுக்கு யாரும் எனிமி யார் எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலச்சி வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறத நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம். இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது, எப்படி வரும். ஆனால் டிடிஏ அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்போ என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கன்னா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டது தான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னால் நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்கிற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்லை, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்லை, தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படித்து பாருங்கள். அப்படி தான் நடந்துக்கும். வணக்கம், இது கேள்விக்களம். திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் ஒரே இலக்கு, ஒரே எதிரி திமுக தான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அண்ணாமலை அதற்கு வழிமொழிந்திருக்கிறார், எங்களுக்கு எதிரிகளே யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சமிக்ஞையை திரு எடப்பாடி பழனிசாமி தருகிறாரா? திட்டவட்டமாக கடந்த வாரம் வரையிலும் ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை, எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று கூறி வந்த பாஜக அதிமுக இப்போது அந்த நிலைப்பாட்டில் பாஜகவோடு சேர்வீர்களா என்று கேட்ட கேள்விக்கு 6 மாதத்திற்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்வது என்பது கூட்டணியை நோக்கிய பயணமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் தொடர்ச்சியா என்பது ஒன்று. கூட்டணி கணக்குகள் மாறத் தொடங்குகின்றனவா? அதிமுக அல்ல, என்டிஏவினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லியிருந்தார், அண்ணாமலையும் அதை சொல்லி வந்தார். இப்போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரு புள்ளியை முன்வைத்து அண்ணாமலையும் எங்கள் பலம் மற்றவர்கள் பலம் இதையெல்லாம் பார்த்து பின்னாளில் முடிவு செய்வோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். சமரசத்திற்கு தயாராகிறார்களா என்கிற ஒரு கோணம். நம்மோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். திரு ஜென்ராமுடைய முதற் பார்வை. அதாவது எப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கோபம் மக்களிடத்தில் அதிகமாகி வருகிறதோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுகின்ற வேலையில் அதிமுக முதன்மையாக முன்னணி படையாக வந்து நிற்குது. ஸோ இது வந்து நீங்கள் கூட்டணிக்கான விஷயமா பார்க்கல, பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி, மக்கள்கிட்ட கோபம் வந்தால் அதை காப்பாற்றுறதுக்கு திரு எடப்பாடி போறாருன்றீங்க. ஆமாம், இவ்வளவு நாள் கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லிட்டு வந்தவர் இப்போ 2-3 நாட்களாக இந்த மாதிரி சொல்கிறாரு. திமுக தான் முதல் எதிரி, அதை வீழ்த்துவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த சூழலில் அதை சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாகுது. இல்லை, அப்படி சொல்கிறாருன்றதுக்காகவே பிஜேபியோட போகிறாரு அப்படின்ற ஒரு பிஜேபிக்கு சிக்னல் கொடுக்குறாருன்னு அர்த்தமா? அதாவது இந்த வாரத்தில் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்க இருக்குது.
ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய தவறியது தமிழ்நாட்டுக்கு, எதையெல்லாம் செய்யக்கூடாததை செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி பேசணும். அது தொடர்பாக நீண்டகால நடவடிக்கை ஒன்றை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தை நடத்தி அதில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததும், அதற்காக நிதி தரமாட்டேன்னு சொன்னதுக்கு மீண்டும் நிதியை பெறுவது எப்படி, டீலிமிட்டேஷனில் நமக்கு வரக்கூடிய அரசியல் பங்கேற்பை, நாடாளுமன்றத்தில் நம்முடைய அரசியல் பங்கேற்பை குறைப்பதற்கான நிலையிலிருந்து நம்ம மீள்வது எப்படின்னு மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான முயற்சியை அரசு எடுத்துக்கொண்டிருக்கும் போது பாஜக மேலே இயல்பாக மக்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்திலிருந்தும் இந்த செய்தியிலிருந்தும் இந்த முக்கியமான பிரச்சனைகளிலிருந்தும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் விதமாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பற்றி, அது ஒரு வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வருதுன்னு அவர் சொல்வது கரெக்ட் தான். ஆனால் 6 மாதம் கழிச்சு முடிவு செய்யப்படும் என்ற கூட்டணிக்கு இப்போதே ஏன் சிக்னல் கொடுக்கணும்? ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே இதை இன்றைக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன கெட்டு போகும்? ஒன்றும் கெட்டு போகாது. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அதை ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. இல்லை, அவருக்கு மேலே ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்படுதுன்னா, திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, அவரால் ஒரு வலிமையான கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உருவாக்க முடியல, எதிர்க்கட்சி ஒற்றுமை அப்படின்ற ஒன்றை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு வரையிலும் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, டிடிவிக்கு இடம் இல்லை, சசிகலாவுக்கு இடம் இல்லைன்ற அந்த உட்கட்சி பிரச்சனையில் வலிமையாக பேசி வந்த ஒருவர் இன்னைக்கு டோனை மாத்துறாரா? பிஜேபி சம்பந்தமாக வரும்போது ஏன் மாத்துறாருன்ற ஒரு கொஸ்டின் வருது. ஆமாம், டோனை மாத்துறாரு. அதாவது 2023 பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வரும்போது தெரியாதா திமுக தான் அவருடைய முதன்மையான எதிரின்னு? அப்போது வாக்குகள் எல்லாம் தனித்தனியாக நின்றால் சிதறிவிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? இந்த வாரத்தில் தான் இந்த புதிய பாடத்தை அவர் கற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறது எல்லாமே. அதிமுகவுக்கு பொறுத்தவரையும் திமுக தான் ஒரே எதிரி, பாஜகவும் எங்க எதிரின்னு கொஞ்ச நாள் நடுவில் சொல்லி பார்த்தாங்க. இப்போ அதுல இருந்து விலகி போறாங்கன்னு சொல்றீங்க. பாஜகவை காப்பாற்றுவதற்கான முயற்சியா அதை பார்க்குறீங்க. நான் திரு முனவர் பாஷாவோட கோணத்துக்கு திரு முனவர் பாஷா சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவிற்கு எதிரான எண்ண ஓட்டம் தமிழக மக்களிடம் இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தலிலேயே 18% வாக்குகளை பெற்று தமிழகத்திலே என்டிஏ கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக மக்களால் ஏற்கப்பட்ட கூட்டணியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் எங்கள் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் 3 முறை மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை நேரிலே சந்தித்து நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை தாங்கள் ஏற்று இதை வழிநடத்த வேண்டும், அப்படி வழிநடத்தினால் தமிழகத்தில் இருந்து 25க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியின் மூலமாக வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு 4-5 மத்திய அமைச்சர்கள் கூட தமிழகத்திற்கு கிடைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட சேருவதால் தான் தோக்குறோம், நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம்னு அந்த கட்சி தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த கட்சி அன்னைக்கு அந்த முடிவை எடுத்துருச்சு. இன்றைய முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு மன மாற்றமாக பார்க்கறீங்களா? சார், இன்றைய பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சார், இல்ல கண்டிப்பாக இப்பொழுது எடுத்திருப்பது மனமாற்றம் அல்ல, முடிவு. ஏனென்று சொன்னால் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கூட்டணி ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எனவே கொள்கை தேவையில்லை. சுதந்திரா கட்சி ராஜாஜி ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் என்று கொள்கை வேறுபட்ட கட்சிகளை எல்லாம் ஓரணியிலே சேர்த்து காங்கிரஸை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அதை போல இன்றைக்கு எடப்பாடியார் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். எனவே திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை ஓரணியிலே கொண்டு வர வேண்டும். அதிலே பாரதிய ஜனதாவும் சேர்ந்து வருவதிலே ஆட்சேபனை இல்லை என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர அதிலே பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கருத்து அவருக்கு இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவை பலமான கூட்டணி ஒரு அணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு 2 வருஷம் 6 மாதத்துக்கு முன்பு கூட அவருக்கு இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது கூட அவருக்கு இருந்தது. அந்த வாய்ப்பை அவர் தவிர்த்தார். காரணம், பிஜேபியோடு இருந்தால் ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க முடியல, மக்களுடைய செல்வாக்கை பெற முடியல அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருந்தது.
சட்டம் அவருடைய கூட்டணி முறிவு இருக்கே, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கூட்டணியை முறித்து கொண்டதே கூட பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு தோல்வி வந்தாலும் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும், சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் அவர் பிஜேபி கூட்டணியை முறித்தார் அப்படின்னு பலர் விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அந்த விளக்கத்திலிருந்து அவரும் பின்வாங்கிட்டாரு, ஒரு புதிய மீண்டும் தான் எங்க விட்டுட்டு வந்தோமோ அதே இடத்துக்கு போய் ஒரு ரிவர்ஸ்ல போறாருன்னு ஆகாதா சார்? அப்படி இல்லை சார். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அந்த அணியிலிருந்து தனித்து போட்டியிடுவதென்று முடிவெடுத்ததற்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கணிசமான ஒரு 18% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த 18ஐயும் அதிமுக பெற்ற 20-25% வாக்குகளையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தமிழகத்திலே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலிலோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நின்ற சட்டமன்ற தேர்தலிலோ அவ்வளவு ஓட்டு விழலையே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக கூடுதலான ஓட்டு விழுந்தது அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு தானே, அது இருக்கும் தானே? இல்ல இல்ல, இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது 62 தொகுதிகளிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 72 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டணியின் சார்பிலே வெற்றி பெற்றார்கள். அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்து ஆட்சிக்கு எதிராக மக்கள் என்ன ஓட்டம் இருக்கின்ற சூழ்நிலையிலே கூட 72 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால் இந்த கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியிலே திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற அது எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக இந்த அணி அமையும் என்று இன்றைக்கு எடப்பாடியார் எதிர்பார்க்கிறார், நம்புகிறார். அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். நேற்று வராத ஞானோதயம், நேற்று வரை இதே கருத்தை பல பிஜேபி ஆதரவாளர்கள் சொன்னாங்க. உங்க கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் கூட பல முறை அவரை நேரில் பர்சனலாக சந்தித்து கூட வேண்டுகோள்லாம் வைத்தார். அப்போது நிராகரித்த அதிமுக தலைமை, அதிமுகவோட கட்சி எங்க தலைமையில் வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எங்களுக்கு திமுக தவிர யாரோடு வேண்டுமானாலும் சேருவதற்கு நாங்கள் தயார் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்கன்னா அதிமுக அதனுடைய முடிவுக்கு பின்னாடி இருக்கிறது ஏதோ ஒன்று திடீர்னு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? முன்பு யோசனைக்கு வராத ஒன்று இப்போ திடீர்னு வந்திருக்குன்னு எதுவுமே திடீர்னு இல்லை சார். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் காலத்தில் பண்டாரம் பரதேசி என்று சொன்ன அதே பாரதிய ஜனதா கட்சியோடு தான் ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆதரவை விலக்கி கொண்டதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேரவில்லையா? அல்லது அந்த ஆட்சி திருமணவர் எதற்காக ஜெயலலிதா அதிமுக பிஜேபிக்கான ஆதரவை விலக்குச்சு, எதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அந்த கூட்டணிக்கு போனாருன்னு சொல்லுங்க. எதுக்காக விளக்குனாங்க? ஏன் அந்த ஆட்சியை கவுத்தாங்க? சார், அன்னைக்கு ஜெயலலிதா பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை வாஜ்பாய் ஆட்சி ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. எனவே கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். சார், திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதை வாஜ்பாய் ஏற்கல. ஏங்க திமுக கூட தான் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு அன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சுதான் இந்திரா காந்தியோட இதை சொல்லுங்க சார், சேர்த்து சொல்லுங்க. பிஜேபியோட திமுக கூட்டணி சேர்ந்தது ஏன், எந்த சூழல்ல சேர்ந்ததுன்ற கான்டெக்ஸ்டையும் சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ரெண்டும் தெரியும். திமுக ஆட்சியை கலைக்கணும்னு ஜெயலலிதா சொன்னாங்க, அதை அவங்க ஏத்துக்கல. நீங்க மறுபடியும் யாரை பண்டாரம் பரதேசின்னு சொன்னீங்களோ அவங்களோட நீங்க போய் சேரும்போது அது நியாயம். இன்னைக்கு எடப்பாடியார் சேர்றது தினமணியில நடுப்பக்க கட்டுரையா வந்திருக்கு. அதுக்கு நான் வரல, கான்டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டேன். நான் திரு ஈஸ்வரனுடைய கோணத்தை நான் உங்களுக்கு சார் 3 விஷயத்தை சொல்றாரு திரு மனோகர் பாஷா. ஒன்று, இது மனமாற்றம் அல்ல, முடிவு. இரண்டாவது, பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருக்கு, அந்த உணர்வு மேலோங்கும் போதெல்லாம் அதை காப்பாத்துறதுக்கு போறதாக திரு ஜென்ராம் சொல்வது தவறு. பிஜேபிக்கு எதிரான என்ன ஓட்டமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு இல்ல. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை அப்படியே கூட்டினாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால அந்த முடிவுக்கு திரு எடப்பாடி நகர தொடங்கி இருக்கிறார். அது முடிவு அப்படின்னு திரு முனவர் கருதுறார். உங்க பார்வை? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களாக நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம்
அதிமுகவும் பிஜேபியும் திரும்பவும் 2026 கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு நிலையை எல்லோரும் யோசிக்கின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லுகிறார் திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்லுகிறார் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். அதிமுகவிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குகள் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சாரார் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்ற அந்த அழுத்தத்தையும் உள்ளுக்குள்ளே கொடுக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி 2 பிரிவுகளாக அங்கே பிரிந்திருக்கிறது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அன்பு நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பிஜேபி சொல்லுகிறது. அதிமுக பிஜேபியோடு சேர வேண்டும் என்று ஓபிஎஸ் சொல்லுகிறார், டிடிவி சொல்லுகிறார், சசிகலா அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது எல்லா பகுதிகளிலிருந்தும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு அந்த அழுத்தம் என்பது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த இவர்களுடைய நிலைப்பாடு பார்க்கும் பொழுது இப்போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இடம் இல்லை என்பதை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்துவதை பார்த்தால் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளலாம். தனியாக கூட்டணி அமைத்தால் தேமுதிக அங்கும் செல்லலாம் இங்கும் செல்லலாம். ஒருவேளை சேர்ந்து கூட்டணி அமைத்தால் தேமுதிகவை தாங்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. அந்த முடிவால் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை என்று சொல்லுகிறாரா என்ற சந்தேகத்தையும் அவருடைய நிலைப்பாடு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் மும்மொழி கொள்கை விஷயம் இருக்கிறது, தொகுதி மறுசீரமைப்பு இருக்கிறது, திமுகவும் எதிர்க்கிறது, அதிமுகவும் எதிர்க்கிறது. திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கிறது, அதிமுக எந்த அளவுக்கு எதிர்க்கிறது களத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி ஒரு திசையில் இவர்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை கண்டிப்பாக கிளப்பும். ஆனால் அதே சமயத்தில் அதில் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் இருக்கிறது என்பதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இவ்வளவு நாட்கள் அதை சொன்னாரோ என்று தோன்றுகிறது. இன்னொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினம் திரு ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர்களை கூட்டி நாங்கள் கூட்டணியில் இல்லை, அப்படியெல்லாம் எப்பொழுதுமே கிடையாது என்று சொன்னால் அது வேறு நிலைப்பாடு. ஜெயக்குமார் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பேசுகிற கருத்துக்களிலே இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற தன்மை உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லிட்டே வர்றீங்க. ஒன்னு, பிரேமலதா அவர்களுக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தராம போறது அப்படின்றது, ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியா நின்னா டிஎம்டிகே உட டிபெண்டன்ஸ் இருக்கு அவருக்கு. அவங்க பிஜேபியோட போனா தேமுதிகவை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சு இன்னைக்கு இல்லைன்னு கைவிரிக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு முதல் நாள் அப்படின்ற ஒரு இன்னைக்கு அறிவிக்கிறதுடைய நோக்கம் என்னன்றீங்க. இன்னொன்று, அவருக்கு அழுத்தம் அப்படின்றது பல முனையில் இருந்தது. ஒன்று ஓபிஎஸ் சொல்றாரு, சசிகலா சொல்றாங்க, டிடிவி தினகரன் அதிமுக கரைஞ்சு போயிடும், காணாம போயிடும் அப்படின்லாம் சொன்ன அந்த நெருக்கடி அவருக்கு இருந்ததுன்றீங்க. ஆனால் அவங்கள சேர்க்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றதை நேற்று வரை சொல்லி கொண்டிருப்பவர், அவங்களோட சமரசம் இல்லை அப்படின்னு சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல சமரசத்துக்கு தயாராயிட்டாரு அப்படின்ற முடிவுக்கு நாம் வர முடியுமா? அப்படி வந்தால் நீ சொல்ற மாதிரி திரு ஜெயக்குமார் நாளைக்கு மறுக்காமல் போனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிரெடிபிலிட்டி
இப்போ வக்பு சட்டம் வரலும் எதிர்த்து சொல்லியிருக்கிறாரு. நிதி ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்றது தமிழ்நாட்டு மக்களை வந்து வறுமையான கண்டனத்துக்கும் அதிர்ச்சியை ஆழ்த்தி இருக்கு. கண்டனம்னு கண்டிச்சிருக்கிறாரு. டீலிமிட்டேஷனில் கண்டிக்க தான் செய்கிறாரு. மொழி திணிப்பில் கண்டிக்க நிலையை தான் எடுத்திருக்கிறாரு. சன்னமாக இருந்தாலும் கண்டிச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்ட பிறகு இப்போ பின்வாங்கினால் அவரோட கிரெடிபிலிட்டி அப்படின்ற ஒன்று, அவருடைய லீடர்ஷிப் அப்படின்ற ஒன்று கேள்விக்குள்ளாகாதா? அதான் இதில் வந்து ரெண்டு விஷயமும் பார்க்கலாம். ஒன்று வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசுபவர்கள் எல்லாம் இபிஎஸ் அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை குறிவைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைக்கும் பொழுது எல்லோரையும் சேர்த்து கொள்வதற்கு அவர் தயாராகிவிட்டாரோ என்றும் தோன்றுகிறது. அப்படி சேர்த்து கொள்ளும் பொழுது வெவ்வேறு கோஷ்டிகளாக அவர்கள் இயங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம். அப்ப அந்த கட்சி என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதிமுக இதுவரை அவர் எடுத்த நிலைப்பாட்டிலே இபிஎஸ் அவர்களை தவிர அந்த கட்சியை வேறு யாரும் நடத்த முடியாது, திறமையாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று பலரும் பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கும் பொழுது அந்த கட்சியிலே வேறு வேறு கோஷ்டிகள் உருவாகி அந்த கட்சிக்குள்ள இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல இவ்வளவு நாட்கள் அவர் மக்களிடத்திலே பிஜேபியோடு கூட்டணி இல்லை 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 என்று சொல்லிவிட்டு அன்பு நண்பர் அக்னீஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் தொண்டைகாய தொலைக்காட்சிகளிலே கூட்டணி இல்லை என்று கத்திவிட்டு இப்போது அந்த நிலை வந்தால் மக்களிடத்திலே இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையை இழப்பார். இன்னொரு முறை அவர் மாற்றி பேச முடியாது. ஏன்னா இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வலுவாகவே இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவது போல மக்கள் நம்பிக்கையை அவர்கள் இழப்பார்கள். அதனால் 2026 தேர்தலிலே அப்படி கூட்டணி அமையும் பொழுது எல்லோருக்குமே தெரியும், கூட்டணி என்பது 2+2 4 அல்ல. இது 2024 தேர்தலிலே 2 ஓட்டுகளையும் கூட்டி பார்த்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று பேசுவதெல்லாம் கூட்டணி அமையும் பொழுது 2+2 4 கண்டிப்பாக கிடையாது, அது மைனஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அதே போல தொகுதி பங்கீட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை வரும். அப்ப நிலையான ஆட்சியை தருகின்ற கூட்டணி எங்களுடைய கூட்டணி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். திரு ஈஸ்வரன், நீங்க சொன்னதில் இன்னொரு அம்சத்தையும் நான் கேட்கணும். வெவ்வேறு கோஷ்டி வெவ்வேறு பிரச்சனைகள் வரும் அல்லவா அப்படின்னு ஒன்று போடுறீங்க. இப்போ இதுவரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிஜேபியை உதறி தள்ளிவிட்டு டெல்லிக்கு போய் என்டிஏ மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு கூட ஒரு கட்சி நிர்வாகிகளை கூட்டி பிஜேபியோடு சேருவது எங்கள் தொண்டர்களுக்கு பிடிக்கலை, கட்சியின் முடிவுன்னு அறிவித்த பிறகு பல அழுத்தங்கள் அவருக்கு வந்தாலும் அதில் ஸ்டெபானாக இருந்தார். உறுதியாக பிஜேபி கூட்டணி இல்லை. அமித்ஷா போன்றவர்கள் ஒரு நாளிதழுக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு பேட்டியை கொடுத்தார். எங்கள் கதவுகள்லாம் திறந்தே இருக்குன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னபோது கூட இல்லை என்று நிராகரித்த ஸ்டெபானா நின்ற ஒரு தலைவர் அப்படின்னு பேர் எடுத்துட்டு இன்றைக்கு வந்து அதே கட்சியில் 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சிலர் விரும்புகிறாங்க, நெருக்கடி தர்றாங்க அப்படின்றதற்காக நிலை மாறினால் அவருடைய மக்கள் மன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக போகும்போது அதற்கு என்ன நம்பகத்தன்மை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, அவரை பிரசாந்த் கிஷோர் தாவேகா தனித்து போகும், அதுதான் அவங்க முடிவு அப்படின்னு அறிவித்த அந்த முடிவு என்பது தான் நினைத்ததை செய்ய முடியாத கட்டத்துக்கு இபிஎஸ்ஸை தள்ளிடுச்சா, ஒரு ரிவர்ஸ் கியரில் போகிறதுக்கு தூண்டிடுச்சா? இல்லை, அது அதுக்குள்ள வந்து அப்படி ஒரு என்ன காலம் நிறையா இருக்குது. அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் வந்து கூட்டணி வந்து இப்போ உடனே முடிவடைய போவது கிடையாது, அதற்கான கால அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் என்ன நிர்பந்தத்திலே அவர் இப்படி பேசுகிறார் என்பதை நம்மால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு 3-4 நாட்கள் அல்லது ஒரு வாரம் 10 நாட்கள் போனால் இது தெளிவாவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வந்து அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. ஆனால் இவர்
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தனியாக தேர்தலை சந்திப்பாரா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அவர் தனியாக தேர்தலை சந்தித்தால் என்ன நடக்கும் என்று அவருக்கும் தெரியும், பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பாதையில் இருக்கிறார்கள் என்று இதை வைத்து சொல்ல முடியாது. ஒரு வாரம் 10-15 நாட்கள் போய் அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய பேச்சுக்கள் இவர்களுடைய பேச்சுக்களை வைத்துத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ என்ன நிர்பந்தம் அப்படின்றத இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுன்றீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் கொடுத்துருக்க ஹிண்ட் அப்படின்றது ஓப்பன் ஃபார் அன் அலையன்ஸ். ரெண்டாவது தேமுதிகவுக்கு நோ, உங்களை வந்து கூட்டணிக்காக நாங்கள் வெயிட் பண்ணல, அசம்பிளிக்கு வந்து நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லன்ற ஒரு இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்கிறார்ன்றது மட்டும் இப்போ நமக்கு தெரியுது. திரு அக்னீஸ்வர், உங்களுக்கு தான் வந்து ஒரு பொழிப்புரை எழுதுகிற ஒரு விளக்கம், உங்கள் புரிதலிருந்து சில விஷயத்த சொல்கிற ஒரு இடம் இருக்குது. உங்கள் முகமே கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பிஜேபி கூட்டணிக்கு தயாராகிட்டாருன்னு அர்த்தமா? ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நம்ம முனவர் பாஷா சார் சொல்கிறாரு. ஜென்ராம் சார் வந்து இல்லை பிஜேபியை காப்பாற்றுறதுக்காக இந்த டிஃபென்ஸுக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதிரடியாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்வதை காட்டிலும் அதிரடியாக நான் என்ன சார் சொல்ல போகிறேன்? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைப்பது எப்படி? ஒரு எறும்பு கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பாதை விழும். அது மாதிரி தான் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா தன் தலைமையில் தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று பாரதிய ஜனதா துடிக்கிறது. தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த அந்த வியூகம் தான் சரியான வியூகம் என்று நான் பார்க்கிறேன். திமுக மாநில கட்சியா அல்லது தேசிய கட்சியா? ஆனால் அண்ணா திமுக மாநில கட்சி. அதனால மாநில கட்சியான திமுக தான் எங்கள் எதிரி என்று வெளிப்படையாக பேசுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குதுன்னா, பாரதிய ஜனதாவை நேரடி எதிரியாக களத்தில் வைத்துக் கொண்டு மறைமுக எதிரியாக அதிமுகவை நாம் சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு யுக்தியை திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. அது ஒரு புறம். இரண்டாவது விஷயம், எப்படியாவது நாம் 2026 வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட தட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாத்தீங்களா, மதவாத கட்சிகள் ஒன்று சேர்ந்து விட்டது, இந்தியாவின் இறையாண்மைக்கே அச்சுறுத்தல் வந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. மரியாதைக்குரிய முனைவர் பாஜா சார் சொன்னதை நான் முன்னாடி கோடிட்டு காட்டிடுறேன். ஆனால் அரசியல் கட்சிகள் என்று பார்க்கிற போது இங்க மரியாதைக்குரிய அண்ணன் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிற போது என்ன நிலைய சொல்லுது அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன், அந்த நடக்கிற நிகழ்வுகள் அப்படின்னா நான் இப்ப கேட்கிறேன், திரு மரியாதைக்குரிய அண்ணன் கோகா மணி அவர்களுடைய திருமணத்திற்கு, அவங்களுடைய பையனுடைய திருமணத்திற்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போனாரே, அப்படின்னா பாமக திமுக கூட்டணியில் வரப்போகுதா? விடுதலை சிறுத்தைகள் வெளியே போப்பதா? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அங்கதான் இருக்குதுன்னு சொன்னா பாமகவினுடைய கட்சியினுடைய தலைவருக்கு அவங்க போனதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் கல்யாணத்துக்கு போறதெல்லாம் யாரும் குறை சொல்லல. இப்போ வந்து அண்ணா இப்ப இது வந்து எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்துக்கும் திரு ஈஸ்வரன் போயிருப்பாரு, கோகா மணி வீட்டு கல்யாணத்துக்கும் திரு ஈஸ்வரன் அவர்கள் கூட போயிருக்க கூடும். கல்யாணங்கள் வந்து கூட்டணிகளை முடிவு செய்யறது இல்ல. பிரஸ் மீட்ல வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, அதாவது திமுக தான் எங்க எதிரி, மற்றவங்களோட சேருவதற்கு தயார் அப்படின்ற ஒரு சமிக்ஞையை சொல்றாரு. பிஜேபியோட சேருவீங்களா அப்படின்னு நேற்று வரை கேட்கும்போது, நேற்று வரை அவரிடம் கேட்டபோது என்ன சொன்னார்னா, ஏன் சார் திரும்ப திரும்ப இதை கேட்குறீங்க, ஏன் எங்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்துறீங்க, நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம், பிஜேபியோட கூட்டணி இல்லை, திரும்ப திரும்ப எங்களை கேள்வி கேட்டு எங்க நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறீங்க என்று கேள்வி கேட்டவர்களை பார்த்து சீறினார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அந்த சீற்றம் இல்லை. கரெக்ட். ஏன் இல்ல? நிலைப்பாடு மாற்றமா?
இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு மாற்றம் இல்லை சார், ஒரே நிலைப்பாடு தான். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று நீங்க பேசினா ஏன் பேசலன்னு கேக்குறீங்க, பேசினா என்ன தயக்கம்னு கேக்குறீங்க, அப்புறம் என்னதான் பேச சொல்றீங்க தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரா? ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் என்ன செய்தது என்பதை யாரும் கேட்க மறந்துடுறாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தது யாரு? அண்ணா திமுக. சாதனம்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம் சார். காவேரி சிறப்பு வேளாண் மண்டலம் அக்னி, காவேரி, முல்லைப்பெரியாறு, கச்சத்தீவு, சேலம், உருட்டால, இரும்பால, இங்க சென்னைக்கு கிருஷ்ணா குடிநீர், அண்ணா திமுக மேகதாடு, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், இன்னொரு நாள் பேசுற விஷயம். இந்த சப்ஜெக்ட் வாங்க. அதுதான் நாட்டுக்கு தேவை, அதுதான் நாட்டுக்கு தேவை. அது தனியா பேசுறாங்க. அதெல்லாம் நாளைக்கு அனைத்து கட்சி தலைவர்கள் நாளைக்கு பேசுவாங்க. அமெரிக்க பேங்க் கணக்கா திரு அக்னி, நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டுடைய பொறுப்பான தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு எதிர்கொள்ற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கு முனவர் பாஷா ஒரு இன்டர்பிரேஷன் சொல்றாரு, திரு ஜென்ராம் இன்னொரு இன்டர்பிரேஷன் சொல்றாரு. ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாரு, அது என்ன நிர்பந்தம்ன்றது சில நாட்கள்ல வெளிப்படும்னு திரு ஈஸ்வரன் ஹிண்ட் பண்றாரு. உங்க கோணத்தை அதுல இருந்து கொஞ்சம் ஃபர்தரா கேட்டேன். மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் சார், மூத்த அரசியல்வாதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய போர்ப்படை தளபதி ஐயா நம்மளுடைய முனவர் பாட்ஷா, அது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள், இவங்க பேசுறதோட என்ன போய் அவங்களுக்கு பதில் சொல்றீங்களா சார்? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு சார், நான் சாதாரண ஆளு. ஆனாலும் எந்த நிர்பந்தமும் இல்லை. அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணியவராக இருந்திருந்தால் இருக்கட்டும், அடிபணியவராக இருந்திருந்தார் இந்த கிண்டியில இருந்த இதுல சேர்த்துக்கன்னு சொல்லும்போது ஏன் சேர்க்கலைங்க? அப்போ இங்க நீங்க எது செஞ்சாலும் அதை விமர்சன பார்வையாக பார்க்கிறீங்க. ஆனால் இதை அப்படியே இந்த கனலை எரிய விட்டு 2026 நாம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவே இந்த ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து எந்த கனலை எரிய விட்டு இப்ப ஹிந்திக்கு பேசுறாரு. ஆரியம் பற்றி கூட பேச வந்துட்டார் ஆர்.என். ரவி. இதுவரையும் ஆரியம் மட்டும் தான் பேசாம இருந்தாரு. காரல் மார்க்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டார் திரும்ப. அதெல்லாம் அவர் கவர்னர் என்ன பேசினாலும் நம்ம எதுவும் பேசாம இரண்டு காதுகளையும் மூடிக்கொண்டு வாயை பொத்திட்டு ஒரு அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் இருக்கணும், எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. அவர் NEP பத்தி பேசுவாரு, சமஸ்கிருதத்தை சொல்லுவாரு, ஹிந்தியை சொல்லுவாரு, என்ன சொன்னாலும் எதிர்த்து திருப்பி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி பேசினா அது கனல் மூட்டினதாயிடுமா? அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்களே, ஒட்டுமொத்தமாக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திரு ஆர்.என். ரவி அவர்களை ஏற்கனவே கடிதம் கொடுத்தாங்களே, திரு டி.ஆர். பாலு அவர்கள் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை பார்த்து இன்னும் வரைக்கும் அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. 39 ஜெயிச்சிங்க, 40 ஜெயிச்சிங்க, அந்த கடிதம் அப்படியே இன்வாலிட் ஆயிருச்சா? அப்போ என்னன்னா நீங்க மதிக்கிற அரசு இல்லைன்னா என்ன சார் செய்வீங்க? ஆனா தொடர்ந்து ஆதரிச்சு ஆளுநரை நீக்குங்க, ஆளுநரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. மூன்று முனையில நடக்குது சார் இந்த போராட்டம். போராட முடியல திமுகவின் சட்டமன்றத்தில் ஆளுநர் வரம்பு மீறுகிற போது, ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல திரு அக்னி சட்டமன்றத்தில் ஆளுநர் வரம்பு மீறும் போது சட்டமன்றத்திலேயே கண்டிக்கிறாங்க. அவர் பேசினது எல்லாமே ஆஃப் தி ரெக்கார்ட், அது எதுவும் ரெக்கார்ட்ல ஏறக்கூடாதுன்னு அங்க கண்டிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து சொல்றாங்க. சட்ட போராட்டம்னு ஒன்றை கவர்னர் ஒப்புதல் தரலன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த முயற்சிகளையும் பண்றாங்க. வீதியில நின்று ஆளுநருக்கு எதிராக முழக்கமிடுறதையும் செய்யறாங்க. வேற என்ன ஜனநாயகத்தில் செய்ய முடியும்? கரெக்டா சார், குணா சார் 100% உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. கரெக்டா சொன்னீங்க. ஆளுகிற கட்சியே திரு ஆர்.என். ரவியை மாற்ற முடியவில்லையே, அப்படி என்றால் எதிர்க்கட்சிக்கு எவ்வளவு கொடைச்சல் கொடுக்கும்? உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா சார்? ஏன்னா இது இங்கே திமுக அதிமுகவை அகற்ற வேண்டும். திமுக அதிமுக நல்லது செய்கிறது, ஒரு சில குறைகள் இருக்குது, அது நம்ம கடந்துருவோம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகம் நல்லா இருக்குது. திருப்பரங்குன்ற விஷயத்தை தீப்பந்தமா மாத்துறது யாரு? திமுகவா அதிமுகவா? பாஜக எடுக்குது சார். இப்ப நடந்து போச்சு. பாஜக தலைவரை வச்சு தானே நீங்க நாணய வெளியீட்டு விழாத்தை வச்சீங்க. திருப்பரங்குன்றம் இப்ப தலைமைச் செயலாளர் நீங்க என்ன சொன்னீங்க? மத்திய அரசு விழா. நீங்க சரி நன்றி. தலைமைச் செயலாளர் நீ சப்ஜெக்ட் வர மாட்டீங்க. அக்னி சார் அக்னீஸ்வரர் இப்ப திமுக ஆயிட்டார் சார். அவரு அக்னி
எடப்பாடியார் வந்து நாளைக்கு ஜெயக்குமார் வந்து என்ன சொல்ல போறாரு? நான் இப்ப சொல்றேன் சார். சார் இதை முடிச்சிடறேன் சார். மரியாதைக்குரிய அண்ணன் முனவர் பாட்ஷா அவர்கள் காங்கிரஸை விட்டுட்டு இப்ப பாஜகவா மாறிட்டாரு. சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்ல? ஆகவே இங்கு தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில இருக்கு சார். நான் அது இல்லன்னு சொல்லல. கூட்டணி தர்மத்துக்கு பேசுறாரு சார். பாஜக கூட்டணியில இருக்கு. கூட்டணி தர்மத்துல பேசுறாரு அவரு. இப்ப வந்து நீங்க வந்து எடப்பாடியார் இன்னும் என்ன முடிவு எக்ஸாக்ட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வர்ற வரையிலும் என்ன பேசுறது, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது, என்ன கேட்கறதுன்னு எங்களுக்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நாளைக்கு ஜெயக்குமார் அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகுதான் உங்கள்கிட்ட உங்க குரல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு காட்டம் வரும், தெளிவு வரும்னு நினைக்கிறேன். சார் எனக்கு எந்த தடுமாற்றம் இல்லை சார். நான் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அல்ல, வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் அல்ல. இந்த நாட்டில் திராவிட கட்சிகள் எங்களுக்கு கல்வியை கொடுத்ததனால ஒரு வழக்கறிஞரா இன்னைக்கு இருக்கிறேன். அதுக்கு நன்றியா இருக்கிறோம். எனக்கு என்ன சார் தடுமாற்றம்? நான் 10,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு என் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடா விட முடியும்? ஆகவே உங்க தயவு செய்து தந்தை காமராஜரை பத்தி எல்லாம் தயவு செய்து நம்ம இன்னைக்கு பேச வேணாம். இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு நான் ஒண்ணு சொல்லுவேன். இலவச கல்வி காமராஜர் கொடுத்தாரு இருந்த ஆட்சி காலத்தை விட அது உண்மைதான். ஆனால் சார் நான் இல்லைங்கிற, ஆனால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தந்தை பெரியார் படிச்சா உங்களுக்கு வேலையில தான் இடஒதுக்கீடு அது கூட பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் சட்டத்தை முதல்ல திருத்த வச்சாரு. சொல்லி இடஒதுக்கீட்டை காமராஜர் திராவிட இயக்கத்தோட வீழ்ச்சியா தான் சார் பாக்குறாங்க. காமராஜர் திராவிட இயக்கம் எங்கும் குறை சொல்லவில்லை. காமராஜர் வந்து கல்வியில பெருந்தலைவர் காமராஜர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் திருத்தமே இடஒதுக்கீட்டுக்கு தான். ஓகே, அதுக்கு காரணமாக வீதியில் பெரியாருடைய முன்னெடுப்பும் அதில் இருக்கிறது. மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவா காமராஜர் இருந்தால் அதெல்லாம் வரலாறுனா பெரியாருடைய இன்றைய பார்வைக்கு வரலாம். திரு பொன்ராஜ் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு. ஓகே, திரு பொன்ராஜ். அதாவதுங்க, நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து அதிமுகவை வந்து திமுக எப்படி பார்க்குது, அதிமுகவை எப்படி பிஜேபி எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும். திமுக வந்து அதிமுகவை எதிர்க்கட்சியாக பார்க்குது, பிஜேபி வந்து அதிமுகவை ஒரு அடிமை கட்சியாக பார்க்குது. அதிமுகவை அழித்துத்தான் பிஜேபி தமிழகத்தில் வளர வேண்டும் என்று அதனுடைய நினைப்பு இருக்கிறது, அதனுடைய செயல்பாடு இருக்கிறது. இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து இன்னமும் கூட இருந்தால் நம்ம அதிமுகவை அழித்து விடுவார்கள் என்று தான் 2024 எலெக்ஷனில் அண்ணாமலை பேரை சொல்லி வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. 24லையும் கூட்டணி கிடையாது, 26லையும் கூட்டணி கிடையாது என்று வெளியில வருவதற்கு அவருக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. வெற்றி தோல்வியை தாண்டி கட்சியை காப்பாற்றணும், தேவை இருந்தது. கட்சியை காப்பாற்றணும். அதே மாதிரி 20% வாக்குகளை தக்க வைத்தார் எடப்பாடி. 24% போச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் 20% வாக்குகளை தக்க வைத்ததுக்கு காரணம் பிஜேபி எதிர்த்து வெளியே வந்ததுனால தான் அந்த 20% ஓட்டு கூட இருந்தது எடப்பாடிக்கிட்ட. இப்போ இன்றைக்கு அவர் ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம அவருடைய ப்ரெஸ் மீட்லேருந்து தெரியுது. எப்படிப்பட்ட தடுமாற்றம் அப்படின்னா, எனக்கு எதிரி திமுக தான், வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தை அவருக்கு வரல. நாங்கள் அந்த யாரோடும் கைகோர்க்க தயார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும். அந்த இடத்துல வந்து சுதாரிச்சுட்டு வேற ஒரு லைன் போறாரு. ஆமாம், அவர் போறாரு. ஓகே, அப்போ சூழல் வரும்போது பிஜேபியுடன் கைகோர்க்க தயார் என்பது தான் அவருடைய பேக்ரவுண்டு மைண்டு சொல்லுது. அவருடைய பின்புலம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் இந்த சிவராத்திரி எப்போ அமித்ஷா வந்து ஈசா யோகா மையத்துக்கு வந்தார், அங்கு போய் வந்து வேலுமணி அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போ அன்றைக்கு அதுக்கு உள்ள அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதனுடைய வெளிப்பாடாக இந்த மாற்றம், இந்த கூட்டணியான மாற்றம் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை உறுதி செய்யக்கூடிய விதமாக எடப்பாடியுடைய பேட்டி இருக்கிறது. எங்களுக்கு எதிரி திமுக தான், நாங்கள் பிஜேபியோட கூட கூட்டணி சேர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுவதிலிருந்து அவர் வந்து தனது நிலைப்பாட்டிலிருந்து 24லையும் கிடையாது 26லையும் கிடையாது என்று சொன்ன நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கு மாறி பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வேலுமணி, தங்கமணி போன்ற 2ஆம் கட்ட அமைச்சர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த எண்ணத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். ஒன்று. உட்கட்சி நிர்பந்தம் அவர் அந்த இடத்துக்கு தள்ளி இருக்குன்றீங்க. உள்கட்சி அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே நம்பலை. அவர் வந்து பிஜேபி எதிர்த்து களமாடுவார் நம்பலை. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் அடிக்கடி சொல்லுவார். அவர் மத்திய அரசை நோக்கி நாங்கள் திட்டங்களை கொண்டு வருகிறோம்னு சொல்லுவார். மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய கொள்கைகள்
தமிழகத்தினுடைய இல்ல, கொள்கைகளுக்கு மத்திய விரோதமா அரசோட, இருக்கு. ஒன்றிய அரசோட இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான திட்டங்களை கேட்டு பெற்று நிறைவேற்றி மக்களை வாழ்விக்கிறது. அவரை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் மட்டும்தான். திட்டம்னா பணம், அங்கேருந்து ஃபண்டு வரணும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அடிப்படை புரிதல். அது மற்றபடி மத்திய மாநில சுயாட்சி, மத்திய மாநில கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, மும்மொழி கொள்கையில் ஆதரவு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இது எதிர்க்கிறாங்க இருமொழி கொள்கை, அதை மாற்ற முடியாது சார். இதில் வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு ஸ்டாண்டுக்கு ஏடிஎம்கே வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு டிக்ளேர் பண்ணி வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்திருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய 2 பேர் கட்சிக்கும் வேண்டிய வெல்விஷர்ஸ் சொல்லும் போது கூட அது வேண்டான்னு நிராகரிச்சுட்டு அவர் வந்து தனியாக நின்னார். ஒரு கூட்டணியை போட்டு பார்த்தார். பாமக கடைசி நேரத்தில் இங்கேயும் அங்கேயும் பேசினாங்க, பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து தடுமாற்றம் இல்லை. அதற்கு பிறகு இந்த 6 மாதமாக வந்து பிஜேபி எதிர்ப்பு நிலையில் தான் இருந்தார். இப்போ திடீரென்று அதுலேருந்து ஒரு சின்ன பின்வாங்குறாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற ஒரு இடம் இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று வந்து நீங்கள் விஜய் கூட இருந்த பிரசாந்த் கிஷோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் தனித்து போட்டிட்டால் தான் ஜெயிக்க முடியும், ஏடிஎம்கேவோட சேரலைன்ட்டார், அவ்வளோதான். ஆமாம், சேரலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது வந்து அவர்கள் வந்து கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது அதிமுக விஜயும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வந்து ஆட்சி எப்படி தரலான்ற கனவு, அது கனவு நொறுங்கி போச்சு. ஒன்று. 2வது, அமித்ஷாவினுடைய உத்தரவு கட்டளை, அதாவது என்டிஏ ஆட்சி, அதாவது 2026 தமிழகத்தில் என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று அமித்ஷா பேசியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சினா அதிமுக அதுக்கு கட்டுப்படணும், இதை ஒழுங்காக நீ வந்து எடப்பாடிட்ட சொல்லி கூட்டணிக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்றைக்கு போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதை உடனே சொல்ல முடியாது. அதனால் வந்து அதை கூட்டணி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், 6 மாதம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அப்படியே போகிறார் ஒழிய, இப்போ அவருக்கு வந்து விஜயனுடைய ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ தேமுதிக வந்து நம்ம அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் ராஜ்யசபா சீட்டுக்கு 2024 எலெக்ஷனில் கையெழுத்து போட்டிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் யார் சொன்னதுன்னு கேட்குறாரு அவர். அப்போ தேமுதிகவையும் கலட்டி விட அவர் முடிவெடுத்து விட்டார். தேமுதிக விஜய் கட்சி பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க என்டிஏக்கு அவங்க எந்த பக்கம் வேணா போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், வாய்ப்பு அவங்களுக்கு எத்தனை போகலாம், திமுகவோட போகலாம், விஜயோட போகலாம், இல்லை தனியாக விஜயகாந்த் சிம்பத்தி இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தனித்தும் போட்டிடலாம். அது அவங்களோட சாய்ஸ். அவங்க பாயிண்ட் 1 வந்து கொடுத்த கமிட்மெண்ட். இப்போ வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யசபான்னு ஒரு கூட்டணியில் பேசி கமிட் ஆனாங்கன்னா அந்த கூட்டணி ஜெயிக்குதோ தோக்குதோ அதை வந்து ஹானர் பண்ணிடுவாங்க அடுத்த வர்ற எலெக்ஷனில். இது வந்து ட்ரெடிஷ்னலாக நடந்திருக்கு. இப்போ அதில் ஒரு முறை பாமகக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து அவர் ஓப்பனாக இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் கையெழுத்து போட்டீங்களான்னு கேட்குறாரு, கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறாரு அவர். எடப்பாடிகிட்ட போய் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கையெழுத்து போட்டு வாங்கினா தான் ஏதாவது சரி கவுண்டர் பண்ண முடியும். வாயில் சொல்கிறதெல்லாம் எடப்பாடி மதிப்பார் அப்படின்றதுக்கெல்லாம் வரலாறே கிடையாது. நீங்கள் எடப்பாடி வந்து அந்தளவுக்கு அவருடைய கிறிஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது சார். தமிழ்நாட்டோட தலைவர்கள், பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள், கூட்டணிக்கு தலைமை தாங்குற தலைவர்கள் ஒரு தொகுதி உடன்படிக்கை அப்படின்னு போடுறப்ப ராஜ்யசபா உங்களுக்கு தர்றோம் அப்படின்னா இந்த ஆண்டு நடக்கிற தேர்தலில் உங்களுக்கு இடம் இந்த கட்சிக்கு பகிர்ந்தளிக்கப்படும்னு கையெழுத்து போட்டாங்கன்னா அதை ஆனர் பண்ணி தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அந்த அம்மா சொல்கிறாங்க, இவருக்கு கையெழுத்தே போடலைன்னு சொல்கிறாரு. அவர் கையெழுத்தே போடலை, அதெல்லாம் யார் சொன்னது, கண்டவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியுமான்னு சொல்கிறாரு. அப்போ பிரேமலதாவை கண்டவங்கன்னு சொல்லிட்டார்ல அவர். அப்போ என்னது தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ பிரேமலதாவுக்கு ஏடிஎம்கேயோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த கேட்டு க்ளோஸ்ட். இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கேட்டு பிஜேபியோட போக வேண்டிய கட்டாயத்தில் வந்து நிற்கிறார். அப்போ பிஜேபி இதனுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார், அதிமுகவை நான் வந்து பிடுங்கி தினகரன்ட்ட கொடுப்பேன்னு சொல்லி சூளுரைத்தாரா இல்லையா? அப்போ அதிமுகவை தினகரனிடத்தினை ஒப்படைப்பதற்கான முதல் கையெழுத்தை வந்து போட்டு இவங்க வந்து பிஜேபி கூட்டணியோட சேருவாங்களா, இந்த கேள்விக்கு எடப்பாடிட்ட பதில் இருக்கா? அப்போ அண்ணாமலை சொன்னதுபடி இப்போ இந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபி கூட்டணியில் சேர்த்து அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, விக்கிரவாண்டி வன்னியர் பகுதி இருக்கக்கூடிய ஏரியா, ஈரோடு கிழக்கு கொங்கு பகுதி, இந்த 2 பகுதியிலையும் தான் செல்வாக்கு ஏடிஎம்கேக்கு. இந்த 2 பகுதியிலையும் நடந்த இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே கலந்துக்கல, ஏடிஎம்கே வித்ரா பண்ணிருச்சு. விலகி நிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுன்ற எண்ணம் கூட வந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் காரணங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இதுவரைக்கும்
ஏடிஎம்கேயை தவிர்த்து, ரெட்டலையை தவிர்த்து ஓட்டு போடாத அதிமுகவினர் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் 30,000 ஓட்டுகள் விக்கிரவாண்டிலையும் போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? ஏன் பிஜேபிக்கு போடலை, ஏன் என்டிஏ கூட்டணிக்கு போடலை? போட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் போடலை? அப்போ இன்றைக்கு எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபியை எதிர்ப்பவர்களின் கூட்டணி, எதிர்ப்பவர்களினுடைய அதிமுக தொண்டர்கள். அப்போ இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சா 20%, பிஜேபி 18%, ரெண்டு சேர்ந்து 38%ல் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் என்று போடக்கூடிய கணக்கு தப்பாக போய் முடியும். கண்டிப்பாக ஏடிஎம்கே தொண்டர்கள் பிஜேபியுடன் செல்வதை விரும்ப மாட்டார்கள். ஒரு தொண்டர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் தேனியில் கூட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் இல்லை, முரண்பாடாக சொல்கிறீங்க சார். ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறத விரும்பலை, தங்கள் கட்சிக்கு நெருக்கடி தர்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஹிந்தி பிரச்சனை மேலிருந்து வருது, நிதி தர மறுக்கிறாங்க, அல்லது தொகுதி மறுவரையறை சீரமைப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி வரப்போகிறது. இந்த உணர்வுலாம் ஏறத்தாழ எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலிருந்து சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவோட இன்னொரு அங்கம் ஓபிஎஸ், அவர் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வேணுங்கிறார். இன்னொரு அங்கம் அதுலேருந்து வெளியில் போன அதிமுகன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்னொரு கட்சி டிடிவி தினகரன் வந்து நீங்கள் என்டிஏல போய் சேர்ந்த ஆளோடையே உங்களுக்கு விமோசனம் இல்லை, அந்த கட்சி காணாமல் போயிடும், கட்சியை காலி பண்ணிடுவார் அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். அதாவதுங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஏடிஎம்கே இன்னைக்கு 20% வாக்குகளோடு எடப்பாடி பின்னால் இருக்குன்னா அதுக்கு காரணம் பிஜேபி எதிர்த்ததின் காரணமாக மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் மாறக்கூடாது. மாறினார்னா அந்த 20% போயிடும். இந்த 20 இழந்துருவார் அவர். ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் பிஜேபியுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த செல்வாக்கு அவர்களும் இழப்பார்கள். இது உறுதி. இந்த ஸ்டாண்டில் எடப்பாடி இருப்பதனால்தான் இந்த 20%ஆவது இருக்குது எடப்பாடிக்கிட்ட. இதை மாற்றி பிஜேபியோட இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, 2ஆம் கட்ட அமைச்சர்கள், பிஜேபியுடன் போகணும்னு நினைக்கக்கூடிய சில அமைச்சர்கள் இருக்காங்க. பிஜேபியுடன் போகக்கூடாதுன்னு ஜெயக்குமார், சிவி சண்முகம், அப்புறம் வந்து இவர் முனுசாமி போன்ற இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சித்தாந்தத்தோடு இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களால் தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே 20% வாக்கு. அந்த 20ஐயும் காலியாகி இந்த நீங்கள் ஏற்கனவே கட்சியில் 2 தரப்பட்டவங்களும் இருப்பாங்க சார். இப்போ சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்வர் ராஜா, ஜெயக்குமார் இப்படியானவர்கள் ஒரு மனப்போக்கில் வளர்ந்துருக்கலாம். மந்திரிகளாக இருந்தவங்க அவங்களுடைய மனப்போக்கு அப்படின்றது அவங்களுடைய அணுகுமுறையும் வேற ஒன்றாக இருக்கலாம். பட் கட்சி தலைமை தான், கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவங்க தான் இதனுடைய நிறை குறைகளை சீர்தூக்கி பார்த்து கட்சியோட எதிர்காலம் என்ன, நிலவக்கூடிய அரசியல் சூழல் என்ன, இது எல்லாத்தையும் பண்ணி முடிவெடுக்கிறது கட்சி தலைமை தான். ஸோ அந்த தலைமைக்கு இன்னைக்கு வந்து தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை முடிவே எடுத்துட்டாரு அப்படின்னு முனவர் பாஷா சொல்றாரு அப்படி எடுத்துக்கிறதா? இல்லை, அதாவது தடுமாற்றத்தின் விளைவாக அந்த முடிவு எடுக்கப்படும். தடுமாற்றம் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த தடுமாற்றம் முடிவை நோக்கி நகர்த்தும். திரு முனவர் பாஷா குறுக்கிட்டீங்க. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் ஓரணியிலே கொண்டு வந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும். அதிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கின்ற என்டிஏ கூட்டணியை சேர்த்து கொண்டு தேர்தல் களத்தை சந்திப்பதன் மூலமாக எதுங்க 20 சார் இப்போ வந்து சூழ்நிலைகள் மாறி இருக்கு. ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 21ல ஓபிஎஸ் சேர்ந்தாரு. இப்போ இந்த முறை ஜெயிச்சு காட்டுறோம் சார். திமுகவுக்கு எதிராக நீங்க வந்து அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போனவங்க ஓரணியில வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா திமுகவில இருந்து பிரிஞ்சு போன வைகோ ஓரணியில வரலாம். இவங்க வரக்கூடாது யாரும் சொல்லல. வரக்கூடாது யாரும் சொல்லல. பிஜேபியோட ஹலோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் பிஜேபிக்கு ஆல்ரெடி வந்து தங்க கட்சி அடமானம் வச்சுட்டாங்க. நீங்க அதை எதிர்த்து நிக்கிறதுனால எடப்பாடி இருக்காங்க சார். அதை பிஜேபி எதிர்த்து நிக்கிறதுனால எடப்பாடி அந்த மவுஸ் எல்லாம் இருந்துதான் அதை உடனே இல்லாம டெபாசிட் போச்சு. நீங்க திரும்பி வந்து பிஜேபியோட வரக்கூடாது. நியூமரிக்கல் வொர்க் அவுட் ஆகல. ஆட்சி வரணும்.
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நியூமெரிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. பாஜக ஏற்கனவே அது வந்து விஜய்க்கு சாதகமா சார் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே இங்க விவாதத்துல நாம சந்திப்போம். எங்க ஒர்க் அவுட் அதிமுக தலைமையில் பாஜக உள்ளிட்ட அணி 24 அமையும் என்பதுல எந்த விதமான மேக்ஸிமம் ஓட்டே 18% தான். இல்ல சார், கண்டிப்பா பிஜேபியோட மேக்ஸிமம் ஓட்டே 18% தான். நீங்க மோடியை தேர்ந்தெடுக்க வேண்டிய 2024 எலெக்ஷன்ல திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில இருக்கு. பல்வேறு வரி சுமைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கின்ற போது அதை வெற்றிகரமாக அறுவடை செய்யணும்னா அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி அமைய வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி தேமுதிக போயிடாதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படி சேர்த்து விட்டுறாதீங்க, உள்ளதும் போயிடும். திரு ஜென்ராம், அவர் முனவர் பாஷா சொல்றது வந்து திமுக கூட்டணி வலிமையாக இருக்கு, அந்த கூட்டணிக்கு அந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் ஒன்று சேர்றது தான் அப்படின்னு சொல்றாரு. இது பலரும் ஏற்கனவே இப்போ என்னென்ன கருத்து சொன்னா கூட தேர்தல் நெருங்க நெருங்க அந்த புள்ளியை நோக்கி தான் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடும். அதாவது 19 எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஜெயிக்கல. 21 ஒன்றா தான் இருந்தாங்க. அதாவது அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதனால ஓட்டு போடல. அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு தியரியில் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஜெயிக்கல. அப்போ சேர்ந்து இருந்தாலும் ஜெயிக்க முடியல. 3 அணியாக பிரிஞ்சிருந்தோம். மும்முனை போட்டியாக வந்ததுன்னா நாத்தாக்காவை விட்டுருங்க, மும்முனை போட்டியாக வந்தால் நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஏன்னா 18% அப்போவே 2016 வாங்கினோம். திமுக அதிமுக எல்லாம் வலிமையாக தலைவர்களோடு இருக்கும்போதே, அதாவது தலைவர்களோடனா ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போதே நம்ம 18 சீட்டு வாங்கினோம், 18% வாங்கினோம். அப்போ மும்முனை போட்டியாக போனால் நமக்கு சில இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணி அதன்படி அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு நின்னுது. அந்த சீசன்ல இருந்து திமுக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, இது ஒரு மறைமுகமான திரைமறைவு கூட்டணி ஒன்று இது இவங்களுக்குள்ள இருக்கு. கள்ள கூட்டணி தொடர்கிறதுன்னு முதலமைச்சர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க எதிர்பார்த்தது 3 முனை போட்டியாக அதை மாற்றி அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு இருந்தால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வரும். மதச்சார்பற்ற டேக் வந்து ஏடிஎம்கேக்கு கிடைப்பதன் மூலமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்கும், அவங்க அங்கிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் காத்திருந்தாங்க, நடக்கலை. மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. அது திடீர்னு ஒரு தேர்தலுக்கு இந்த மாதிரி மறைமுக ஒப்பந்தத்தோடு பிரிந்து வந்தால் உடனடியாக அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அது ஒரு நீண்டகால போராட்டங்களின் ஊடாக வரணும். நேற்று வரைக்கும் நீங்கள் செய்துட்டு இருந்த அவரே பொதுச் செயலாளர் அதிமுகவே ஒப்புக்கொண்ட மாதிரி கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த நினைவுகள் எல்லாம் போகணும், அதனுடைய விளைவுகள் எல்லாம் குறையணும். அதற்கு பிறகு தான் அவரை வந்து செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸோட மக்கள் பார்க்க தொடங்குவாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க தனியாக வந்ததும் பலன் தரவில்லை அப்படிங்கிற நிலைமையில் இப்போ வந்து நிற்குது. அதற்கு இடையில தான் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலம் ஆப்ரேட் ஆகுது. சார் சொன்னதுக்கு, பினராயி சார் சொன்னதுக்கு சில கூடுதலான தகவல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஜக கூட்டணி இல்லைன்னா தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு பயம் இருக்குது, அவங்க ஜெயிக்க முடியாதோன்னு நினைக்கிறாங்க. அதனால் மேற்கும் தெற்கும் அதிமுகவுக்குள்ள பாஜக கூட்டணியை விரும்பலாம். தெற்கில் அவங்க இழந்த ஒரு சமூகத்தின் வாக்குகளுக்காக பாஜகவை விரும்பலாம், மேற்கும் தெற்கும் பாஜக கூட்டணியை விரும்பலாம். மத்திய மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. இந்த கிளாஷ் வந்து அதிமுகவுக்குள்ளே இருக்கு. இதை மீறி கொங்கு மண்டலத்தினுடைய ஆதரவுக்காக அவர் வந்து கூட்டணிக்கு போனார்னா 96 நரசிம்மராவோடு அதிமுக கூட்டணிக்கு போகும்போது காங்கிரஸுக்குள்ளே என்ன நடந்ததோ அதுதான் அதிமுகவுக்குள்ளே நடக்கும். இந்த கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களில் பதவிகளில் இருந்து பொருளீட்டியவர்களை தவிர சாதாரணமாக இருக்கிறவங்க யாரும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி சார். நன்றி. திரு ஈஸ்வரன், நிறைவு பார்வை. என் அன்பு சகோதரன் அக்னீஸ்வரன் இன்றைக்கு பேசும்போது இருந்த தடுமாற்றத்தை நான் உன்னிப்பாக கவனித்தேன். வார்த்தைகளை தேடி தேடி பேசுகிறார். எப்படி அவர் விவாதத்திலே பேசுவார் என்பதை பல விவாதங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய பேச்சும் ஒரு சமிக்சையை இன்றைக்கு கொடுக்கிறது, நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இதே தடுமாற்றத்தை தான் இபிஎஸ் அவர்களிடத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் நடந்திருக்கலாம்னு என்னோட சந்தேகத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.
ஒன்று, இபிஎஸ் அவர்கள் ஏதாவது கண்டிஷன் பிஜேபியிடம் போட்டிருக்கலாம். அதை கோவைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் அங்கே ஈஷாவிலே அந்த கண்டிஷனுக்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கலாம். அதனால் இது நடந்திருக்கலாம். அரசியல்லாம் பேசுவாங்க. அல்லது இன்னொன்று, ஒரு சந்தேகம் தானே பேசினாருன்னு சொல்றாங்க. 2 பேரும் 8 நிமிஷம் பேசுறாங்கன்னு கரெக்டா சொல்றாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி பிரசாந்த் கிஷோரை வைத்து விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்தால் நான் வருகிறேன் என்று கூட சொல்ல வைத்திருக்கலாம். ஏன்னா விஜயை பொறுத்தவரை திமுகவை கடுமையாகவும் அங்கே பிஜேபியை எப்படி ஒரு நல்லிணத்தோடு அவர் விமர்சிக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, கூட்டணி என்று வரும் பொழுது கண்டிப்பாக டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு முயற்சி நடக்கும். டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஓ இரட்டை இலை சின்னத்திலே நிற்பதற்கு விரும்புவார்கள். அப்படி இரட்டை இலை சின்னத்திலே இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து அவர் கையெழுத்திடக்கூடிய அந்த அதிகாரத்தோடு இருக்கும் பொழுது இவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்றால் அவர்கள் பின்னாளிலே என்ன சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் ஏதாவது பிரச்சனையே யார் கைக்கு ரெட்டையில போகும், யாருக்கும் போகாம முடக்கப்படுமா அப்படின்னு டெல்லியில அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அதுல ஒரு முடிவு வரக்கூடிய நெருக்கடி, அதுல முடிவு எடுக்காம தள்ளிட்டு போற ஒன்றையும் பார்த்துட்டு இருக்கிறோம் சமகாலத்துல. அந்த கிரைசிஸ் அதுவும் இன்னும் முடிக்கல. இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறைப்பதற்கான முயற்சிகளிலே அவர்கள் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இப்படி ஒன்று அமையும் பொழுது இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமாக அது இருக்காது. ஒரு இடைவேளைக்கு பிறகு அக்னியோட நிறைவு பார்வையை கேட்டுக்கிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்திருந்தார். அது தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அது எதை காட்டுகிறது அப்படின்னு கேள்வி வச்சிருந்தோம். பிஜேபி கூட்டணிக்கு ஆயத்தமாகிறார் என்று 75% பேரும், கூட்டணிக்காக ஒரு புதிய வியூகத்தை வகுக்கிறார் என்று 9% பேரும், பாஜகவோடு சேர மாட்டார் என்று 8% பேரும், உட்கட்சி பூசலை சமாளிப்பதற்காக இந்த பேச்சை முன்வைத்திருக்கிறார் என்று 8% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இந்த பதிலின் மீது 2 பேரோட கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு பொன்ராஜ், இது அவர் பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கு தான் தயாராகிற மாதிரி தான் தெரியுது. அது மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேறு வழியே இல்லை, பிஜேபி கூட்டணிக்கு போயிடலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டாரோ என்ற எண்ணத்தை இன்றைக்கு அவரது செய்தியாளர் சந்திப்பு தோற்றுவித்திருக்கிறது. இன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த முடிவை அவர் எடுத்தார் என்று சொன்னால் அதிமுகவுக்கு அடுத்த தோல்வி உறுதி. அதிமுக ரொம்ப ஏலியாவே ஒரு முடிவுக்கே நம்ம வந்துட்டது மாதிரி ஒரு அந்த கட்சி தயாராகணும், முடிவு பண்ணணும், அவங்க நிர்வாக குழு பொதுக்குழுலாம் கூடி தான் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? அவர் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாங்க எல்லாரும். நான் தான் முடிவு, அவர் சொல்கிறது தான் முடிவு. அப்போ அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே அதுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு பொதுக்குழு தான் அவர் வச்சுருக்காரு. அப்போ அது அந்த முடிவை அவர் எடுத்து விட்டால் அவர் அதிமுகவுக்கு கடைசி கையெழுத்தை போடுகிறார் என்ற அர்த்தம். இது முடிச்சுக்கிறேன் ஒரு வாரம். ஆனால் அவர் கொஞ்சம் சுதாரித்து அவர் நின்னார் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா பாமகவும் கொடுத்து பிஜேபி கூட்டணியை உடைச்சு பாமகவை இங்கே கொண்டு தேமுதிகவை பக்கத்தில் வச்சு அவர் திமுகவையும் பிஜேபியையும் ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்னார்னா கண்டிப்பாக 30% தாண்டி ஓட்டு வாங்கி ஒரு செகண்ட் பிளேஸை தக்க வைப்பார். இல்லைன்னா 3ஆம் இடத்திற்கு ஏடிஎம்கே தள்ளப்படும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைந்தால் அது விஜய்க்கு சாதகமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு பக்கம் கருத்தும் சொல்றாரு. எப்படி அது முடிவுக்கு வர்றாரு? இப்போ ஆட்சிக்கு எதிராக ஆட்சி வேணும்னு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, 1% வாக்காளர் இருக்காங்க. ஆட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு 1% வாக்காளர் இருக்காங்க.
அதிமுக பாஜக இப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அந்த வாக்கு அவர்களுக்கு தானே போகும். அதில் வந்து புது பிளேயர் வந்து எப்படி கெயின் ஆவாங்க? அதான் பாஜகவுக்கு எதிரான உணர்வு மக்களிடத்தில் இருக்குங்கிறத பிரசாந்த் கிஷோரும் ஏற்கிறார். அதனால் அதிமுக அங்கே போய் சேர்ந்ததுன்னா அதிமுக வில் லூஸ் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. நீங்கள் கூட ஆரம்பத்தில் அவருடைய லீடர்ஷிப் வந்து கேள்விக்குள்ளாகுதா அப்படின்னு கேட்டீங்க. அந்த லீடர்ஷிப் வந்து கேள்விக்குள்ளாகுது. இவ்வளவு நாள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். 24 மட்டும் இல்லை 26 கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இப்போ சேர்கிறார் என்றால் அது வந்து சிக்கலாகத்தான் முடியும். திரு ஈஸ்வரன், அதாவது அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் சொன்னார், பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் அதே போல் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தால் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று. ஆனால் சென்ற முறை என்ன ஆட்சி என்பதை பார்க்க வேண்டும். அன்புமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் தேர்தலிலே பேசியது போல இபிஎஸ் அவர்கள் கொடுத்தார். ஆனால் அடுத்த தேர்தலிலே அவர்கள் யாரோடு கூட்டணியில் இருந்தார்கள் என்பதை மட்டும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, மக்கள் இன்றைக்கு நமக்கு என்ன சந்தேகம் வருகிறதோ அது மக்களுக்கும் வந்திருக்கிறது. மக்களும் அதே முடிவைத்தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்டிப்பாக அதிமுகவிலே இன்றைக்கு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கிறது என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. நன்றி. உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம்.